வீட்டுக்கு வீடு வாசப்படி தொடப்பம் இருக்கும், ஒரே குப்பையாக இருக்கும், ஆனால் கூட்ட மாட்டான். வீட்டுக்கு வீடு 10 பேருக்கு மேலே இருப்பான். ஆமாம், அதெல்லாம் மிக்சி, அப்புறம் ஃபேனு கீனு, அப்புறம் எல்லாமே ஓசி இல்லாமல் பிரியாணி கிரியாணி எல்லாம் குவாட்ரு கீட்ரு எல்லாம் கொடுப்பான். தேச துரோகிக்கு ஓட்டு போடுவான், வேலைக்கு போக மாட்டான். சரி, அதை விட்டுருப்பா. இந்திய நார்த் இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக தமிழ்நாடு பூரா வேலை செய்கிறவன் யாருன்னு பார்த்தா இந்திக்காரன். என்ன, அவனை பற்றி திட்டிக்கிட்டே இருப்பான், ஆனால் அவங்ககிட்ட தான் வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பான். அவன் பாவம், ஐயோ பாவம், அந்த அரிசி 1 ரூபாய்க்கு கூட இல்லைப்பா, சும்மா ஃப்ரீயாக கொடுக்கலாம். ரேஷன் கடையில் ஒன்று ஆந்திராவுக்கு கடத்துவான், இல்லை இவங்ககிட்ட 5 ரூபாய்க்கு விற்பான். யார்? தமிழன். 5 ரூபாய்க்கு விற்கிறாயா எங்கள் தெருவிலே? பாவம், அவனுங்க வந்து டெய்லி போவானுங்க பரிசையாக. அரிசி இருக்குதே இட்லியில் ஏதாவது சொல்லுவான், இவனுங்க இப்போ 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா. அயோக்கிய பசங்க. வீட்டுக்கு வீடு தொடப்பம் இருக்குது, கூட்ட மாட்டான். வீட்டுக்கு 10 பேர் இருக்கிறான், வேலைக்கு போக மாட்டான். ஏதோ இந்திக்காரன் வந்து வேலை செய்கிறான், அவனையே வேலை செய்யக்கூடாது, வெளியில் போடான்றான், இந்தி மொழியை வேணான்றான். இந்திக்காரன் தான் பூரா அங்கே இருக்கான். நான் என்ன சொல்கிறான், வீட்டுக்கு வீடு கேமரா வையாண்டா. ஃபாரின்லாம் இல்லை, வீட்டில் ஃபாரினில் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. நீயே வைக்க மாட்டேற, மாட்டிப்பிய? பயமா? பயப்படாத, ரொம்ப பயப்படாத. இயற்கை அடிச்சு மூஞ்செல்லாம் கிழிக்க போது வந்துனுக்குது. 2026 நீ யார் இதுன்னே தெரியாத அளவுக்கு நாசமாக மண்ணோட மண்ணாக சாவ போகிற. அமெரிக்காவில் நேற்று கூட 7-8 மாகாணம், 40 மாகாணம், 2.5 லட்சம் குடும்பத்துக்கு அங்கே கரண்ட் இல்லை. அமெரிக்காவிலே கரண்ட் இல்லை. நீ ஒரு பேரிக்கா, ஓரிக்கா, சொரிக்கா, உனக்கெல்லாம் வந்து சரி சரி சாவ போகிற. 2026 திமுக கட்சிக்காரன் மொத்த பேர், அதிமுக கட்சி மொத்த பேர், இந்த தொண்டர்கள்னு சொல்கிறவன், அல்லக்கைன்னு சொல்கிறவன், அந்த நாட்டை ஏமாற்றி ஏழை மக்களை மிதித்து அல்லக்கைகளை ஆக்கி நீங்கள் அத்தனை பேர் சாவ போகிறீங்கடா. டேய், போலீஸ் உள்ள பிடிக்காதே, வக்கீல் உங்களுக்கு வரமாட்டான், நீதிபதியும் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் சாவ போகிறீங்கடான்னு போய் சாவுங்கடா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மை டியர் போர்ட் பீப்புள்ஸ், வீவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஒரு விஷயத்தை நல்லா சிந்தித்து பாருங்கள் என்பது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறான் அப்படின்னா அதை பார்ப்பவன், அவன் ஏதோ சிந்தனையில் இருக்கிறான் அப்படி சொல்லுவான் இல்லையா? அதுதானே. அதே ஒரு மிருகம் தனியாக இருக்குது, அப்போது அந்த மிருகத்தை பார்த்த உடனே இவன் என்ன சொல்லுவான், மிருகம் சிந்திச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவானா? இல்லை தானே. அப்படித்தான் இந்த மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னென்னா, மனிதன் சிந்திக்க தெரிந்தவன், சிரிக்க தெரிந்தவன். அதுக்கு அது தெரியாது. 5 அறிவு, நமக்கு 6 அறிவு, பகுத்தறிவு. சிந்திப்பதை தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க, நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உன் பிள்ளைகளை வந்து நேசிக்க கற்றுக்கும். அவர்களை சிந்திக்க தூண்டு. இப்போ நான் கத்தின்னு இருக்கிறேன், ஏன் தெரியுமா? சிந்திக்க தூண்டுதல் பண்ணுறேன், தூண்டுதல் புரட்சியை உருவாக்குறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு நான் உங்களை கேட்குறேன், மனிதனாய், சிந்திப்பவனாய், பகுத்தறிவு உள்ளவனாய், உன் இனம் மனிதன் அடித்து உண்பது பாவம். அவன் ஆட்டையை போட்டு, அவன் சொத்தை பிடுங்கி, அவனுக்கு இருப்பதற்கு இடம் இல்லாமல், அவன் பொண்டாட்டியை முதல் கொண்ட உருவின்னு, அவன் பிள்ளைங்களெல்லாம் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை விடுற இந்த அரசாங்கத்தை, அந்த கட்சிக்காரங்களை தயவு செஞ்சு ஒதுக்குங்க. ஒத்துழையாமை. அவங்களுக்கு நீங்கள் இந்த காசு வாங்கிக்கிட்டு பிரியாணி போடுறான், அது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு ஜால்ரா போடுறது, அந்த சொம்பு தூக்குறது, அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்பி கேட்டிருந்தான், என்னதான் அப்பா அம்மாவெல்லாம் தொடுத்து சொல்கிற? உண்மைதான் தான், நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப கரெக்டு தாத்தா, நீ பேசுதாத்தா. ஆமாம், நீ யாரையும் நீ திட்டலாம் இல்லை, நீ சரியாக தான் தாத்தா பேசுகிறேன் அப்படின்னு தம்பி சொல்லியிருந்தான். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தம்பி, நான் இந்த பதிவு உனக்கு தான் தம்பி. நான் அப்பா அம்மா சொல்கிறது யார் தெரியுமா? 40 வயதுக்கு மேலே, 40 வயதில் வந்து ஒருத்தன் செட்டில் ஆகிருக்கணும். தன் மனைவி, தன் குடும்பம், தன் குழந்தைகள், தனக்கு உண்டான எல்லா வகையான விஷயங்களை சரி செய்து வைத்திருக்க வேண்டும். இங்கே அப்படி இல்லை, எந்த அப்பனும் ஆத்தாலும் அப்படி கிடையாது. 40 வயதில் இருக்கிற அப்பா அம்மாவை தான் 60 வயதுக்குள்ளே அந்த மாதிரி செட்டில்மெண்ட் எதுவும் சரியாக பண்ணாதவனை தான் நான் என்ன சொல்கிறேன், அவனை வந்து நீ முதியோர் இல்லத்துக்கு தொட்டி விட்ரு, இல்லை இந்த ஊரை விட்டே தொட்டி விட்ருன்னு சொல்கிறேன் தவிர, தாத்தா பாட்டியே அல்ல. தாத்தா பாட்டி தான் உனக்கு எல்லாமே. தாத்தா பாட்டினா அவங்களும் குழந்தைங்களுக்கு சமம். இப்போ தாத்தா எடுத்துக்க, தாத்தா குழந்தைக்கு சமம். புரியுதா? ஒரு குழந்தை என்ன பண்ணு, இன்னொரு குழந்தைங்க நல்லது தான் பண்ண நினைக்கும். அந்த மாதிரி தான் தாத்தா என் குழந்தைங்க
அதான் உன் அப்பா அம்மா பெற்ற குழந்தைங்க தான் என் பேர குழந்தைங்க தானே நீங்கள். உங்களுக்கு நான் நல்லது சொல்கிறேன். தாத்தா பாட்டியை வந்து தான் நீ மதிக்கணும். அவங்க தான் உனக்கு கதை சொல்லுவாங்க. அவங்க தான் உனக்கு நிலா கதை அப்புறம் நான் நெறி கதை எல்லா கதைலாம் சொல்லுவாங்க. அவர்கள் நல்லவர்கள். இவன் நெறி, உன் அப்பங்கிறான் பாரு, ஆத்தாக்குறா பாரு, அது நெறி, தந்திரவாதி, கருணாநிதி மாதிரி பயங்கரம், டேஞ்சர். அதுங்கள தொட்டி விட்டுரு. அன்பானவர்களே, இது என் சொந்த கதை. இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்லணும் போல தோணுது. எனக்கு நான் 5வது படிக்கிறேன் நெய்வேலி. ஸ்கூல் பேர் வந்து டேனிஷ் மிஷன் ஸ்கூல். அந்த மாதிரி ஸ்கூலில் சேர முடியாது. எங்கள் அப்பா ஃபாதர் தானே, சர்ச் ஃபாதர். எங்கள் குடும்பமே சர்ச் கூட. அது அந்த காலத்துலேருந்தே நம்ம தாமஸ் வந்தாங்க. தாமஸ் இல்லை, சென்ட் தாமஸ் மோடு எங்கே இருக்குது. முதல் நூற்றாண்டு அப்பயே வந்துட்டார். கிபி 1ஆம் நூற்றாண்டுலேயே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எழுதிருக்குது, பார்த்துருக்கேன் நானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் 5வது படிக்கும்பொழுது என் அக்கா 6வது படிக்குது. அப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்க இல்லை, வேறு ஒருத்தன் வெளியிலேருந்து ஒருத்தன் வருவான். அப்பப்போ வருவான், சாக்லேட்லாம் கொடுப்பான், நான் வாங்கி தந்துடுவேன். என் அக்கா வந்து ஐஸ்கிரீம், அப்போ அந்த ஐஸ்லாம் வைப்பானுங்க, ஐஸ் பெட்டின்னா அங்கே அமுக்குவானே அந்த ஐஸ். அதில் நான் நல்லா வாங்கி நல்லா நொட்டும், நல்லா தின்னும். என் அக்கா 6வது படிக்குது, நான் 5வது படிக்கிறேன். அப்படியே வந்து போய் நிற்குது. அவன் வருவான், சாக்லேட் கொடுப்பான், நான் வாங்கி தின்னுவேன், அதை வாங்கி தின்னுவேன். இப்படி போய் எனக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அக்கா காணாமல் போயிடுச்சு. ஆமாம். அப்போது வந்து ஓடி தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க. அப்புறம் எங்கள் அம்மாலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏய் இந்த அடிக்கடி யார் ஒருத்தன் வருவான், யார்? அப்போ நான் பேருக்கு எல்லாம் சொன்னேன், சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், ஐஸ் வாங்கி நான் தின்னது எல்லாமே சொன்னேன். சரி சொல்லிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த டிசி எல்லாம் கீசி கையில் கொடுத்து எனக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுத்தாங்க. சூப்பர் பட்டம் அது. இன்னும் அது எனக்கு வலிக்கும். என்ன பட்டம் தெரியுமா? பிம்ப்பு. பிம்ப் அப்படின்னா என்ன தெரியுமா? மாமா பாடு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறு வயதிலேயே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நிறைய பாலியல் உள்படுத்தலுக்கு நான் ஆளாயிருக்கேன். நிறைய பேர் கிழப்பசங்க. அதனால தான் நான் இந்த கிழப்பசங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது அடிக்கடி. ஆமாம், ஒரு சின்ன பையனை போய் பாலியல் துன்பத்துக்கு உட்படுத்தலாமா? இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறான், இன்றைக்கி நடக்குது. ஆனால் அன்றே ஒரு 55 வருடங்களுக்கு முன்பு, எனக்கு இப்போ 62 வயது, நான் 5வது படித்தப்போன்னு சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, ஏகப்பட்டது. என் அக்கா பற்றி சொன்னேன். அவங்க கூட ஓடி போய் கல்யாணமே கட்டிச்சு. ஒருத்தன் சொன்ன பற்றி ஓடி போச்சு. அவங்க கூட போய் அவன் பேர் சிகாமணி, கல்யாணமே கட்டிச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5 வயசு ஞாபகம் இருக்காதா? இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எல்லா பையன்களுக்கும் இருக்கும். 5 வயசு 3 வயசு அவனுக்கு சிலது ஞாபகம் வரும், சிலது வராது. அது விட்டுரு. ஆக மோசமான உலகம் இது, கேவலமான ஒரு உலகம். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கேவலமான கலைமான் கேள்வியெல்லாம் இருந்திருக்கா. அதனால தான் நான் எவனையும் மதிக்கிறதில்லை, எனக்கு எவனையும் பிடிக்கிறதில்ல. ஏகப்பட்ட வழிகள், அதில் ஒரு வழி இது. லட்சக்கணக்கான வழிகள் எனக்கு இருக்குது. தேவைப்பட்டால் வேணா சொல்கிறேன், அப்பப்போ சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டான். அது என் இஷ்டம். இது கேட்டால் எது கேட்காட்டினப்ப. அன்பானவர்களே, இந்த புத்தகத்தை அப்படியே பாருங்கள், நல்லா கவனிங்க, பாருங்கள். இவ்வளோ பெரிய அறிஞர்கள், மேதைகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், இப்படி ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸில் அப்படி காட்டுறேன். இன்னும் கூட கொஞ்சம் அப்படி க்ளோஸில் நல்லா காட்டுறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து சோகம் இருக்குது. ஆமாம், எல்லாருமே வந்து ரத்தம் சிந்தியவர்கள் தான். ஆமாம், சிந்திக்க தெரிந்தவர்கள். இவர்கள் போன்றவர்கள் சிந்தித்ததுனால்தான் ரொம்ப பேர் வந்து நம்ம நல்லாயிருக்கும். அதனால் தயவு செய்து உங்கள் சிந்தனைகளை வந்து நல்லா அது உங்கள் சிந்தனைகளை தூண்டி விடுற மாதிரி நிறைய வேலைகளை செய்யுங்கள். சிந்திக்க தெரிந்தவன் படிக்கிறான், படித்தவன் முன்னேறுகிறான். அல்லது இப்படி கூட சொல்லலாம், படித்தவன் முன்னேறுகிறான், சிந்திக்கிறான். ஆக சிந்திப்பது தான், அதுதான் வந்து பகுத்தறிவு. சிந்திப்பதை தான் நாம் பகுத்தறிவு என்று சொல்கிறோம். படிப்பு முக்கியம் இல்லை. நீ போய் நான் அவ்வளோ படித்தேன், நான் டாக்டரேட், அதெல்லாம் நத்திங் டூயிங். அனுபவம். ஆனால் அண்ணா அவர்கள் நல்லா படித்தார், MA. காமராஜர், MCR, கருணாநிதி போன்றவர்களாம் யாரும் இப்படி பெரிய லிஸ்ட் இருக்குது. போட்ட வா பெரிய லிஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன், தயவு செய்து படிங்க. எதை வேணா கண்டது ரோட்டில் கிடக்குதா, ஒரு சுண்டல் வாங்கி துன்றியா, சுண்டல் வாங்குற, பீச்சுக்கு போகிற, சுண்டல் விற்கிறான், அந்த பாரு சுண்டல் சாப்பிட்ட உடனே அந்த பேப்பரில் பாரு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். நான் சின்னோண்டு பேப்பர் நினச்சி தூரத்துக்கு போட்டுறாத. நான் குப்பையில் கிடக்கிற பேப்பர்லாம் எடுத்து படிச்சிருக்கேன். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ சில விஷயங்கள் வந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதோ இருக்காங்கல்ல, இவங்கள பற்றி சில விஷயம் பற்றி நான் பேசலாம் பேசக்கூடாது என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேணால் நான் இங்கே இருக்கக்கூடியவர்களை பற்றியெல்லாம் நான் நிறைய படித்து, இவர்களை பற்றி எனக்கு ஓரளவுக்கு
பேச தெரியும், அப்படியே புஸ்தகம் பார்க்காமே பேச தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுமே ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி அவங்கள எல்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்படி சொன்னால் நான் வேணா பேசுகிறேன். ஓகேவா? தேங்க்யூ. நான் சும்மா அதுக்கு தான் காட்டினேன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்றை நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்றி நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. காசே தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாய் போகுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாய் போகுமடா. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணம் வாய்த்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணம் வாய்த்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கள் மேலே பூட்டுக்கள் போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. பூட்டுக்குள் மேலே பூட்டுக்கள் போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசே தான் கடவுளப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் மீடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுவவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அழுபவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கு உன்னோடு. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடு பின்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. Something funny and a wristband's wild. Money, money, money. Something funny
Henry's Manual.